Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல Rabdi Cake எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப சுலபம். சுவை பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட இத ரொம்ப ஈஸியா செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல 3 ஏலக்காய், 15 பாதாம் பருப்பு, 8 முந்திரி பருப்பு, 8 பிஸ்தா சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்ல இந்த மாதிரி பவுடரா அரைச்சிக்கங்க. ரொம்ப நைஸான பவுடரா அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டா குறகுறப்பான பவுடரா அரைச்சிக்கங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துங்க. நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பை தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்கலாம். அந்த கப்பு சராசரியாக 170லேருந்து 180 கிராம் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே சரியா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸான பவுடர் அரைச்ச பிறகு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா அதே மிக்ஸி ஜார்ல 3 ஏலக்காய், 7-8 முந்திரி பருப்பு, 7-8 பாதாம் பருப்பு, கூடவே 7-8 பிஸ்தாவும் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்துருங்க. அந்த பவுடர் ரொம்ப நைஸான பவுடராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அதாவது நம்ம ஏற்கனவே அரைச்ச பவுடரை விட இன்னும் கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரப்டி செய்யறதுக்கு ஒரு கடாய் அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க், அந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட்டில் வரும்ல, அதுதான் சேர்க்குறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல திக்காக க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். இப்போ இந்த பால் பொங்கி ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த பாலை நல்லா கொதிக்க விடுங்க. ஓரங்களில் அந்த ஆடை படியும்ல, அதை எடுத்து உள்ளே விட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். நல்ல ஒரு நிறம் கிடைக்கும், அதுக்காக தான். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு நிறம் கிடைக்கும், அதுக்காக தான். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பவுடர், அதாவது முதல்ல நம்ம அரைச்சிட்டு பவுலில் சேர்த்து வச்சிருந்தோம்ல, அந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க. அப்போ தான் நிதானமாக கொதிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சருக்கு மாறி வரும். ரொம்ப திக்காக மாற விட்டுறாதீங்க. இந்த பதம் சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். அடுத்ததான் 1/2 கப் கட்டியான தயிர், 1/4 கப் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி விஸ்க வச்சு கலந்து விட்டுக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். அதாவது ஒரு பீக் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா திக்காக இருக்கணும். நீங்கள் தயிருக்கு பதிலாக 2 முட்டை கூட பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ரப்டி, அது நல்லா ஆறி இருக்கு. அதுலேருந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். கூடவே பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம மிக்சியில் 2வது பவுடர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு சன்னியை வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைன்னா ஈனோ சின்ன பேக்கெட் இருக்கும் பாருங்க, அது ஒரு பேக்கெட் சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஒரு முறை சலிச்சு விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாது. அந்த எல்லாமே ஒன்றோடு ஒன்று கூடி வர அளவுக்கு கலந்து விடணும். இப்போ உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரும்போது, அதாவது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். தாராளமாக இந்த இடத்துல பால் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு ரிப்பன் ஃபார்மில் கரெக்டாக விழணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாகவே. அதுக்கு அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கார்னிஷ்காக நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாதாம் முந்திரி எல்லாமே மேலே சேர்க்குறேன். இது ஒரு முறை டேப் பண்ணி விட்டுக்குங்க, அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நான் இன்னைக்கு ஒரு குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். குக்கருக்கு அடியில் எதுவுமே சேர்க்க வேணாம். குக்கருக்கு பதிலாக அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அடியில் வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா ஒரு தட்டை வந்து இந்த மாதிரி கவுத்தி போட்ட மாதிரி வைக்கிறேன். இப்போ இதை ஜஸ்ட் மூடி மட்டும் வச்சிடலாம். அந்த மேலே வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணத்தை வந்து கவுத்தி போட்டு வைக்கிறேன். அவ்வளோதான். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் அப்படியே ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம திறக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கேக் கப்பு, ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வச்சிடலாம். வைக்கும்போது ஓரங்களில் படாத மாதிரி வைங்க கொஞ்சம், அப்போ தான் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து லோவுக்கும் மீடியமுக்கும் இடைப்பட்டத்தில் வைங்க. மீடியமில் கூட வைக்கக்கூடாது, லோவுக்கும் மீடியமுக்கு இடைப்பட்டத்தில் வைங்க. 15லேருந்து 20 நிமிஷம். சில நேரங்கள், அதாவது சில ஸ்டவ் வந்து கொஞ்சம் வேகமாக எரியும், ஸ்லோவாக எரியும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கும் இது வேகிறதுக்கு. அப்படியே இருக்கட்டும். எனக்கு வந்து சரியாக 15 நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு. திறந்து பார்க்குறேன். நல்ல கேக் வந்து ஃப்ளஃபியாக மேலே அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக நல்ல பஞ்சு போல் கேக் வந்து ரெடி ஆகிருக்கு. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு நம்ம இந்த மாதிரி வச்சு எடுத்தோன்னா அந்த மாவு வந்து அதில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ கேக் வந்து சூப்பராக முறையாக வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம அப்படியே எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ரப்டி, அதை வந்து சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கேக் மட்டுமே நம்ம சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் நிறைய நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரப்டியும் சேர்த்து இது கூட சேர்த்துருக்கிறதுனால அந்த கேக்கினுடைய சுவை வந்து வேறு லெவலாக இருக்கும். சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்பூனை பயன்படுத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைனா கேக்கை வந்து தனியாகவே நம்ம டிமோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு அதில் கூட நீங்கள் ரப்டியை வந்து தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்பான்ச்சியான கேக் அந்த ரப்டியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.